இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், தக்காளி, வெங்காயம். அப்புறமா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிடும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் நல்லா வதங்கிடும். நல்லா பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வதங்கிடும். கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். சோம்பு வந்து போடலாம். சோம்பு போட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். நம்ம டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் லீவ்ஸு இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து இப்படி ரொம்ப சூப்பராக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிட்டோம். நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து போட்டோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து போடலாம். போட்டு ஸ்டேஜ் வந்து கருவேப்பிலை போடுறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது போட்டாக்கலாம். ஊற வச்சு போட்டு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் போடுறேன். இது ஒன்று போட்டால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கரம் மசாலா வந்து அதிகமாக போடுறது வேண்டாம். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செய்கிறேன். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ தட் நான் வந்து மேத்தி லீவ்ஸ் மட்டும் போடுறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு வச்சிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டு வரோம். ஒரு 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா வந்து வெந்துட்டு நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மாஷ் பண்ணிவிடலாம். ஸோ தட் குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சுன்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.